யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय सिद्धिविनायका, जय शरभेश्वरा, जय महाकाली, जय महाअवतार बाबा, जय काद्री लक्ष्मी नरसिम्हा, जय श्री राम, जय हिंद, जय भारत, वंदे मातरम. நலமா நேயர்களே, சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா 2025 வருடம் எப்படி இருக்கும் எல்லா செக்டர் பீப்புளுக்கும், ஃப்ரம் 1 to 31 பார்ன் பீப்புள், அப்புறமா மேஷத்துலேருந்து மீனத்தில் வரைக்கும் இருக்கிறவங்க, அப்புறமா நம்ம பாரத தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, டோட்டலாகவே வேர்ல்டு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிற இந்த வருட பலனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்லா கமெண்ட் போடுங்கன்னு பண்ணிட்டு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு ஒரு 4 கணிப்பு வேணும். எதுக்குன்னா, நம்ம 1ஆம் தேதி ஜனவரி 2025 12 மணி 1 நிமிஷத்துக்கு எடுத்தால் இது ஆங்கில வருடம் ஆகிடும். அதனால் அதுவும் கணக்கு தான். ஓகே, 24 மணி நேரம் கணக்குன்னு பார்க்கும்போது 1/1/2025 001 hour, அப்போ தான் 24 hours கணக்கு. நம்ம அஸ்ட்ராலஜி படி எடுத்துட்டோம்னா மார்னிங் 6 சூரிய உதயத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கு கூடுதலாக 1/1/2025 ஆங்கில வருடத்தை எடுத்துட்டாலும் அந்த ஒரு ஜாதக கட்டத்தையும், அதே போல் மார்ச் மாதம் சனி பயிற்சி கும்பத்தில் சனி இருந்தார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் மீன ராசிக்கு வருது மார்ச் அப்ராக்சிமேட்லி. அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஏப்ரல் எண்டில் குரு, மே எண்டில், மே மிட்லேருந்து எண்டில் ராகு கேது. அப்போது இந்த 3 விஷயங்களும் ரொம்ப பெரிய விஷயங்கள். எதுக்குன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய குரு இந்த 2025 மாறுறா. அப்படி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கேது ராகு இந்த வருஷம்தான் 2025 தான் மாறுறாங்க. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி இந்த வருஷம்தான் மாறுறாங்க, ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போகிறது. அப்புறமா ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/1/2 ப்ளஸ் 2025 கூட்டினா 9, இது ஒரு 2 11 2. ஸோ பிறந்த எண் 1, கூட்டு எண் 2 ஆயிடுச்சு. கூட்டு எண் 2ன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சந்திரனை பற்றி தெரியும். டிசிஷன் எடுக்கணுன்னா போதும்டா சாமின்னு இருக்கும். ஏதோ ஒரு டிசிஷன் இல்லையா? அப்புறமா டிசிஷன் எடுத்தாலும் அவசரமான டிசிஷன், நல்ல டிசிஷன் கிடையாது. ஸோ அப்போது வருஷம்தான் ஸ்ட்ராங்காக இருக்கே ஒழிய, கூட்டு எண் நம்மளுடைய ஃப்யூச்சர் அண்ட் டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய எண் சந்திரனாக இருக்கிறதுனால இந்த வருஷம் எல்லாருமே டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ராங்கான டிசிஷன் எடுத்து கொஞ்சம் பிரச்சனைக்கு ஆளாகிறது மட்டும் நடந்தே தீரும். அதனால் டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து எடுங்க. எல்லாருக்குமே எல்லா தரப்பினுடைய மக்களுக்கும் இது ஒரு அட்வைஸ். அதுக்கடுத்தது 1/1/2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருப்பார் அன்றைக்கி. ஸோ அதுவும் இந்த வருஷத்தினுடைய எண் 9. 9ன்னா போரை குடிக்கக்கூடிய நம்பர் 9 ரெப்ரசன்ட்ஸ் மார்ஸ். அப்படியே சிகப்பு கலரில் இருக்கும். சிகப்பு எங்கே காட்டுறோம்? நாங்கள் டேஞ்சர்ன்ற இடத்துல தானே காட்டுறோம். ரெட்டு போட்டாச்சுன்னா சிக்னலில் ஸ்டாப். ரெட் எங்கே இருக்கோ அபாயம், டேஞ்சர் அப்படின்னு. எங்கே ரெட்டு காட்டுறோமோ அங்கே உங்களுக்கு போர் தான். அதனால் 9 எண்ணுக்கூடிய கிரகம் செவ்வாய் போருக்கக்கூடிய கிரகம். 9க்கு அதிபதி முருகன், தேவர்களுடைய சேனாதிபதி அப்படின்னு. ஸோ தேவர்களோ அசுரர்களோ யுத்தம் போடணுன்னா சேனாதிபதி சுப்பிரமணியர் வந்தாகணும், அங்கே முருகர் வந்தாகணும். ஸோ கமாண்டர் இன் சீஃப் அவர் தான். ஸோ இந்த வருஷங்களில் காமனாக சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம்.
ஸோ இந்த போருக்குரிய விஷயம், இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நான் அப்புறமா பேசுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தெரிஞ்சுக்குவோம். பாசிட்டிவ் விஷயத்துக்குன்னு வந்தால் என்னென்ன பார்க்கலாம். குரு வந்து பயிற்சி எடுக்குது. ஏப்ரல் எண்டில் குரு பயிற்சி எடுக்கிறாருன்றனே, ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வராரு. ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வராரு அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மிதுனம்ன்றது பூமியுடைய ராசி, புதன்ன்றது புத்திக்குரிய ராசி, எஜுகேஷன் கூடிய ராசி. ஸோ அப்போது எஜுகேஷனல் செக்டரில் ஏதோ ஒரு நல்ல புரட்சி ஏற்படும். ஸோ மாணவிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். எஜுகேஷன் செக்டர் பூம் ஆகலாம். இது பாசிட்டிவான விஷயம். அதனால் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். குரு வந்து ஒரு வருஷம் உட்காருவார். இது அவர் வந்த ஏப்ரல் மேலேருந்து தான். அது வரைக்கும் என்ன இப்போ நடந்துகிட்ருக்கோ அதுதான் நடந்துகிட்ருக்கோம். ஏப்ரல் மேலேருந்து இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் செக்டர் ரொம்ப அருமையாக போகலாம். எதுக்குன்னா பூமிக்குரிய கிரகம் புதன், அவங்க வீட்டுக்கு குரு வந்திருக்கிறதுனால லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறமா பையிங் செல்லிங், வீடு கட்டுமானம், அந்த லேண்டு வாங்கினா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லேண்டே விற்றுட்டு கூட ப்ராஃபிட் பண்ணிடலாம். இது இருக்கும். எஜுகேஷனல் செக்டர், ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் ரியல் எஸ்டேட், ஸ்தலங்கள், அக்ரிகல்ச்சர் செக்டரில் நல்லது நடக்கலாம். அக்ரிகல்ச்சர் செக்டரில் சில விஷயங்கள்லாம் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சருக்கும் புதன் தான் காரணம். அதில் கூட சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். சில பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கலாம் புதன் வீட்டில் குரு வந்ததுக்கு. அதே சனி வந்து குரு வீட்டில் ஆல்ரெடி வர்றாரு மார்ச்சுக்கு. அது என்ன நடக்கலாம், அது என்ன ப்ளஸ் பாயிண்ட் நடக்கலாம்னா, சனி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம். குரு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காருன்னா, ப்ரஹஸ்பதியுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அது மீனராசி அப்படின்னும் போது கோல்டு ரிலேட்டடு, சில்வர் ரிலேட்டட், இதிலெல்லாம் நல்ல விஷயங்கள் வரலாம். அந்த செக்டரில் நல்லா இருப்பாங்க. அதுவும் செக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கோல்டு, சில்வர், ஜுவல்லரி, இந்த செக்டர். மெடிக்கல் செக்டர், சனி வந்து மெடிக்கலுக்கும் நம்ம குடிக்கலாம். மெடிக்கல் செக்டர்லாம் நல்லா ஆகும். ஃபியூயல் செக்டர்ஸ், பெட்ரோல், ஃபியூயல், இதுக்கு ரிலேட்டட் எது இருக்கோ அதற்கு நல்லது நடக்கலாம். ஸோ 9ஆம் நம்பர் இயர் இந்த வருஷம்ன்றதுனால எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த செக்டர் நல்லாயிருக்கும். இந்த புதனில் குரு வந்ததுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் நல்லது இருக்கலாம். சனி வந்து குருவுக்கு வந்தால் ஷேர் மார்க்கெட் செக்டரில் கூட உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மேலேருந்து சில பாசிட்டிவ் விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள் தான். ஸோ இன்னும் நெகட்டிவ் சைடுன்னு நாம் வந்தோம்னா, ஸோ பொருளாதார விஷயத்துலேயும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வரலாம். எதுக்குன்னா, சனி வந்து குரு வீட்டில் இருக்கிறது, அப்புறமா புதன் வீட்டில் குரு இருக்கிறது, இது ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த 2 கிரகங்களுமே. ராகு கேத்து பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல பயிற்சியாக எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்காது. ஏன்னா கேத்து வந்து சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கு ராகு வர போகிறார். ராகு மகர ராசியில் வந்திருக்கிறது வந்து 11th பிளேஸில் ராகு வந்திருக்கிறதுனால காலபுருஷனுக்கு இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர்ஸு, இந்த பிட்காயின் அது இதுன்னெல்லாம் வந்துச்சு இல்லையா, லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப பேர் பணத்தலை இழந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கோல்மால் விஷயங்களெல்லாம் கம்பெனிகளெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃபினான்ஷியலில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாகலாம். ஏன்னா சிம்ம ராசின்றது தான் பொலிட்டிக்கல் ஹார்ட், பொலிட்டிக்கல் பிரெயின் அந்த ராசி. அங்கே கேத்து வந்ததுனால கட்டி போட்ட மாதிரி இருக்கும். பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். டிசிஷனே எடுக்க முடியாமல் முதல்ல 9ஆம் நம்பர் வருஷம் நான் அப்படிங்கிறது அகங்காரம் வரும், கோபம் வரும். 9ஆம் நம்பருடைய ப்ளஸ் வந்து தைரியம் சர்வத்திர சாதனம், தைரியே சாசிய லக்ஷ்மி. தைரியத்தை வச்சுட்டு போனால், பாசிட்டிவ் தைரியத்தை வச்சுட்டு போனால் ஓகே. கோவத்தை வச்சுட்டு போகிறது, மசில் பவரை காட்டுறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் செவ்வாய் தான் காரணம். நல்ல பாடி பில்டர் இருக்காங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது, மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது, ரொம்ப தைரியமாக இருக்காங்கன்னா இவங்க தான் 9ஆம் நம்பர் தான். அது அப்படியே கோவப்படுறவனா ஒரு இதாக வந்துச்சுன்னா, நான்ன்றது வந்துச்சுன்னா, அகம் வந்துச்சுன்னா பிரச்சனை. அதனால பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ்னால நிறைய பணத்தினுடைய பிரச்சனைகள், அந்த 11ஆம் இடத்துல வந்து இல்லீகல் மணி, ஹவாலா இதெல்லாம் வந்து இவங்க போகிற எடுக்கலாம். நிறைய யுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய யுத்தங்கள் ஏற்பட பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ்னால இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் பீக்குக்கு போகிறதுக்கு, தாரத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கை லெவலுக்கு போகலாம், வாரு, பிளட் ஷெட் எல்லாம். அதனால என்னென்னா, அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் வாங்கிறதுக்கு எனக்கு ரஃபேல் கொடு, உனக்கு இது மிக் விமானம் கொடு, இந்த சாப்பர்ஸ் கொடு, இதெல்லாம் குடுக்கல் வாங்கல் அதிகமாகலாம். அதுலேயும் சில ஊழல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.
நிறைய சஸ்திராஸ்திரங்கள் வந்து இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். யுத்தங்கள் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எத்தனையோ பேர் ட்ரோனை போட்டு அடிச்சிடுவாங்க, பாம் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பாம் பிளாஸ்டெல்லாம் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன் மூலமாக ஃபயரிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே மிஸ்யூஸ் ஆகலாம். ஃபோர்ஸஸ் அவங்களுக்கெல்லாம் இழப்புகள் அதிகமாக வரலாம். எதுக்குன்னா 9ஆம் நம்பர் என்ன போகக்கூடிய இது இல்லையா, அதில் இழப்புகள் தான் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய சோல்ஜர்லேருந்து கமாண்டர் இன் சீஃப் வரைக்கும் கர்னல், மேஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் உயிரிழப்புகளும் வரலாம். உயிரிழப்புகளோட அந்த அஸ்திரங்களும் தான். கன்று போச்சு, இப்போ இது சாப்பர் கிராஷ் ஆச்சு, இது ட்ரோன் கிராஷ் ஆச்சு, இந்த மாதிரிலாம் கிராஷஸ் நிறைய ஏற்படலாம். ஸோ விமானத்தையும் சாப்பரையும் குழிக்கிறது தான் 9ஆம் நம்பர். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் கூட நிறைய ஏற்படலாம். ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, கிராஷஸ்ஸு உலகம் முழுவதும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் டிசிஷன்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதனால் சில பிரச்சனைகள் வரும். அப்புறமா 2, 2, 5 2, 2 ஒரு 5 இருக்கிறதுனால 5 பூமியை குறிக்கிறது. அர்த்குவேக்ஸ் நடக்கலாம், ட்ரை நடக்கலாம். மழையே இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு, சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லலாம். 2, 2 இருக்கிறதுனால சந்திரன் தானே நீருக்கு அதிபதி. அதனால் நிறைய ஃப்ளட்ஸ் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, நிறைய மழை வந்துருச்சு, தொந்தரவாச்சுன்னு சில ஏரியாவில் வரலாம். இந்த ரெண்டுமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு 9ஆம் நம்பர் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்குரியக்கூடியது. இதெல்லாம் நெகட்டிவ் சைடு தான். அதனால் அந்த பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான். அதுக்கெல்லாம் என்ன இருக்குது, நாம் ப்ரே பண்ணுறது, எல்லாருமே ப்ரே பண்ணோம். ப்ரேயிங் இஸ் பெட்டர் தேன் டூயிங். அது எல்லாருமே செஞ்சு ஆகணும், எல்லாருமே செய்யுங்க அது. ஸோ இப்படி இருக்குது இந்த வருடத்துடைய ஒரு கணக்கு நாம் போடும்போது கிரகங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் விஷயங்கள் இப்படி ஆச்சு. சஸ்திரஸ்தங்கள் ஆகட்டும், வெப்பன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆர்மி, நேவி, இல்லை பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ், டிசிப்ளின் இல்லாத டிசிஷன்ஸு, இது எல்லாமே பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் டிசிஷன்ஸ் எல்லாம் நம்ம வெப்பன்ஸை வந்து ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் வரலாம். ஸோ அது ஆல்ரெடி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 9ஆம் நம்பர் வருஷம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் கையாளணும் எல்லாருமே. ஸோ எல்லா தரப்பினுடைய மக்களும் ப்ரேயிங் இஸ் பெட்டர் தென் டூயிங்னு சொன்னீங்க. அதனால தானே நம்ம தமிழில் ஒரு நல்ல சேயிங் இருக்குது. சுக்குக்கு மிஞ்சின வைத்தியன் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை. அதனால் செவ்வாய்க்கிழமை யார் முடியுதோ கந்த சஷ்டி கவச்சத்தை படிக்கிறதோ, ஓம் நமோ சரவணபவாய மந்திரத்தை சொல்கிறதோ, சரவணபவான்னு நினைக்கிறதோ, முருகனை நினச்சி தமிழ் கடவுள் முருகன் அவரை வழிபடுறது, கோயிலுக்கு போகிறது, பூஜை போடுறது, முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது, வீட்லேயும் இதை படிக்கிறது, இதெல்லாம் செய்துட்டு வரும்போது இந்த வருஷத்தில் 2025 என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஒருத்தரால் தான் முடியும். இந்த வருஷத்தினுடைய கடவுள் முருகன், தமிழ் கடவுள் முருகன். அவரை எந்த அளவுக்கு வழிபடுறோமோ, அது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வழிபடுறாங்க. அதுக்காக வேறு இடத்துல வழிபடலன்ட்டு இல்லை. தமிழ்நாட்டில் முருகன் வழிபடுறாங்க, கர்நாடகாவில் சுப்பிரமணியன் அணுவாங்க, தெலுங்குலேயும் சுப்பிரமணியன் அணுவாங்க, வடக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கார்த்திகேயன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வழிபடுறது அவர் ஒருத்தர் தான். இதை தேவர்கள் சேனாதிபதி இல்லையா, ஆல் காட்ஸ் கமாண்டர் இன் சீஃப், இவர் நினச்சாருன்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு ரொம்ப உயிர் சேதங்கள் அது இது இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு இந்த வருஷம் முருகனால் தான் முடியும். முருகன் தான் இந்த வருஷத்தினுடைய கடவுள். அதனால் எல்லாரும் வேண்டிப்போம் எல்லாம் நல்லதாகட்டும்னு. ஸோ லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பக்கம்னு எப்பவும் சொல்லிக்கங்க இல்லையா. நம்ம நாடு நல்லா இருந்தால் தானே, நம்ம பாரத நாடு நல்லா இருந்தால் தான் தமிழ்நாடாகட்டும், கர்நாடகா ஆகட்டும், எல்லா நாடுகளும் இங்கே பாரத தேசத்தில். அப்புறம் வேறு தேசத்துலேயும் உயிரிழப்புகள் ஆச்சுன்னா நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? அதனால் சாந்தி நிலக்கட்டும் அப்படின்னு சுப்பிரமணியரை இந்த வருஷம் வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஸோ மறுபடியும் சந்திக்கலாம், புதிய வீடியோகளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பக்கம்.